சொல்லுங்களேன், ஜெஃபின் கிட்ட சேஞ்சஸ் பாத்தீங்களா? நிறைய பார்த்தேன். நிறைய சேஞ்சஸ் பாத்தீங்க. எவ்வளவு நாளுக்கு அப்புறமா சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது? ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்க்க ஆரம்பிச்சேன். கிளாஸ்ல போட்டு 1 மந்த் 1 மந்த்லயே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, சொல்லுங்களேன், என்னென்ன சேஞ்சஸ்? அகடமிக் சைட் பாத்தீங்களா இல்ல பிஹேவியர் சைட் பாத்தீங்களா? பிஹேவியர் சைட். நான் ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப குறும்பு கொஞ்சம் பண்ணுவா. இப்போ இங்க வந்ததுக்கப்புறம் குறும்பு கொஞ்சம் கம்மி பண்றான். டிவி பார்க்கறது கம்மி பண்ணியிருக்கேன் மேம். அப்புறம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு மேம். படிக்கிறது இப்போ பரவாயில்ல. இங்க சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா படிக்கிறேன். என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது? வித்தியாசம் அப்படின்னா குறும்பு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. படிக்கிறது நல்லா படிச்சுக்கிறா. இப்ப முதல்ல எப்படி இருப்பா படிப்புல? படிப்பா, ஆனா கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருப்பா. இப்ப கொஞ்சம் இங்க வந்து விளையாட்டை கம்மி பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிறா. படிக்க வேண்டிய நேரத்துக்கு படிச்சுக்கிறா. வியூவர்ஸ்க்கு ஒரு இது சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கோர்ஸுக்கு அப்புறமா அந்த சிப்ளிங் ஃபைட்ஸுங்கிற அந்த ஒரு இதே இல்லாம போறதை நான் பாக்குறேன். அதாவது தன் கூட பிறப்பு கூட வந்து ரொம்ப பாசமும் அதிக வந்து அக்கறையும் எடுத்துப்பாங்க குழந்தைங்க. இது வந்து நம்ம கவுன்சிலிங்னாலேயோ அட்வைஸ்னாலேயோ கொண்டு வர முடியாது. தெர் இஸ் எ யூனிக் மெத்தடாலஜி ஃபார் மெயின்டைன் அவர் மைண்டு. ஸோ எதுதான் அவங்க சொல்றாங்க, இதுதான் முதல் சேஞ்சா பார்த்தாங்க, அதுக்கு தான் அவங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இப்போ எஸ்ஏ எவ்வளோ நேரம் எடுத்து படிப்பீங்க? ½ அன் ஹவர் படிப்பேன் மேம் தமிழ்லாம். ஆனா இப்பெல்லாம் வந்து ½ அன் ஹவர் எடுக்கிறதே இல்லை மேம். எவ்வளோ நேரம்? 15 மினிட்ஸ்ல படிச்சிருவேன் மேம். 15 மினிட்ஸ் கம்மியா இருக்கு. ஓகே, இப்போ படிக்கிறது நம்ம வந்து ஃபியூச்சர்ல வந்து எப்படி இதெல்லாம் இது பண்ணணும், நம்ம பண்றது அம்மா அப்பாவுக்கு வந்து எவ்வளவு சிரமப்படுறாங்க. அந்த இதெல்லாம் புரிதல் வந்து அதிகமா இருந்தது. நம்ம அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணணும், நம்ம கரெக்டா பண்ணணும், அந்த லெவலுக்கு எல்லாம் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்படி